Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்லி கிரேவி. இந்த நல்லி கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம நல்லி கிரேவிக்கு நான் இன்றைக்கி செய்ய போகிறது பட்டர் நான். இந்த பட்டர் நான் நான் மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாவு எப்படி ரெடி பண்ணேன்னு சொல்லி இதுக்கு தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ வாங்க நம்ம நல்லி கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த நல்லி கிரேவிக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கறிவேப்பிலை, எலுமிச்சம்பழம். இது மட்டும் இல்லை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஆனியன் பேஸ்ட். இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து தான் நல்லி கிரேவி செய்ய போகிறோம். வாங்க நல்லி கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை ஹீட் பண்ணணும். நல்லா பேன் ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆயில் ஆட் பண்ணணும். நம்ம எந்த ஆயில் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஆயிலில் வேணாலும் இந்த கிரேவி செய்யலாம். நான் இன்றைக்கி ரீஃபைண்ட் ஆயில் 3 or 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறது பட்டையும் பிரியாணி இலையும் நம்ம ஆட் பண்ணுறோம். பட்டையும் பிரியாணி இலையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அரோமா ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறோம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நீளமாக வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணுறோம். வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறோம். நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் இந்த வெங்காயமும் வணங்கி வரணும். அப்போ தான் நம்ம கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இந்த ஆனியன் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். எதுக்கு பார்த்திங்கன்னா, நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நான் இன்னும் 3 இன்க்ரீடியண்ட்டு சேர்த்து அரைச்சிருக்கேன். அது என்னென்னு பார்த்திங்கன்னா, பட்டை, ஏலக்காய், கிராம்பு. இந்த 3 இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்து இந்த இஞ்சி பூண்டோட சேர்த்து அரைச்சிருக்கேன். அப்புறமா ஆனியன் பேஸ்ட் ஒன்று அரைச்சேன். அந்த ஆனியன் பேஸ்ட்டு கூட நான் கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணி ஆனியன் பேஸ்ட் அரைச்சிருக்கேன். ஸோ இது 2 பேஸ்ட்டுமே நம்ம ஆட் பண்ணுறதுனால நம்மளோட நல்லி கிரேவி ஃப்ளேவர் ரொம்ப 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 நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வணங்கிட்டு இருக்குது. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் இது நல்லா வணங்கணும். வணங்கி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வணக்கி விடணும். நல்லா இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தான் நம்ம ஆனியன் பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். இது நல்லா வணங்கணும். இது வணங்கிட்டே இருக்கும் போது உங்களுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னு சொன்னால் நம்மளோட சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை ப்ளஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நான் இப்போ தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வணக்கியிருக்கோம்ல, இது நல்லா பச்சை வாசனை போய் நல்லா திரண்டு வந்திருக்கு பாருங்கள். இது நல்லா பச்சை வாசனை போய் வணங்கினதுக்கப்புறம் நம்ம வெங்காய பேஸ்ட்டையும் இதோட போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காய பேஸ்ட்டையும் நான் ஆட் பண்ணுறேன். இதுவும் ஆட் ஆகிடுச்சு. இது நல்லா பச்சை வாசனை போகணும். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வணக்கி விடணும். இப்போ பார்த்திங்கன்னா அரோமாவும் ஃப்ளேவரும் அப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வீடே கமகமன்னு மணக்குது. ஸோ இது நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் இதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த வாட்டரும் சேர்த்து நல்லா வணங்கி வரும்போது நான் மசாலா ஆட் பண்ணுறேன். என்னென்ன மசாலான்னு நான் இப்போ சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள்,
பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற பிரியாணி மசாலா. நான் அந்த பிரியாணி மசாலா வந்து நான் எப்படி ரெடி பண்ணேன்னு சொல்லி நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கரம் மசாலா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டேன். மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் தனியாத்தூள் ஆட் பண்ணுறேன். மிளகாத்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். தனியாத்தூள் 3 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா மட்டன் மசாலா ஆட் பண்ணுறேன் கொஞ்சம். இந்த மட்டன் மசாலா வந்து நீங்கள் கடையில் வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க. கடைசியாக வந்து மஞ்சள்தூள் ஆட் பண்ணுறேன். கரம் மசாலாவும் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக மஞ்சத்தூளும் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கணும். இது நல்லா பச்சை வாசனை போகணும். அந்த மசாலாவோட பச்சை வாசனை போனால் தான் நம்மளோட கிரேவி வந்து நல்லாயிருக்கும். ஸோ நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளி வந்து போடுறோம். தக்காளியை போட்டு தக்காளி நல்லா வணங்கி வரணும். இந்த ஸ்டேஜில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணுறோம். நான் கல் உப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தூள் உப்பு யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் உங்கள் இஷ்டம் தான், எந்த உப்பு வேணால் போட்டுக்கோங்க. நல்லா வணங்கி வரணும். உப்பு நம்ம அளவாகவே போட்டுக்கலாம், பத்தலைன்னா கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தக்காளி வணங்கி வந்து ஆயில் வந்து தனியாக பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு அந்த ஆயில் நல்லா திரிஞ்சு வரும்போது நம்ம வச்சுருக்க நல்லியை வந்து ஆட் பண்ணுறோம். நான் இப்போ பார்த்திங்கன்னா 1/2 கிலோ நல்லி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது வந்து உங்களுக்கு வேணும்னா இந்த மசாலா வந்து இன்னும் ஜாஸ்தி போட்டு உங்களுக்கு கறி வந்து ஜாஸ்தி யூஸ் பண்ணிக்கலாம். மசாலா வந்து கொஞ்சம் ஜாஸ்தி யூஸ் பண்ணுங்கள். கறி ஜாஸ்தி யூஸ் பண்ணிங்கன்னா மசாலா கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1/2 லெமன் வந்து நான் பிழிஞ்சு விடுறேன். இதுக்கு இந்த நல்லியோட குவான்டிட்டிக்கு 1/2 லெமன் போதும். நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி புளிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் 1/2 லெமன் யூஸ் பண்ணுங்கள் போதும். இப்போ நல்லா வணக்கி விட்டுட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான வாட்டர் ஆட் பண்ணுறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான வாட்டர் ஆட் பண்ணி நான் வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிட்றேன். இது வந்து ஒரு 5 இல்லை 6 விசில் வந்து விடணும். அப்போ தான் வந்து நல்லா வெந்திருக்கும், இல்லாட்டி வேகாமல் நமக்கு அப்படியே இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம கறி லீவ்ஸை வந்து போடுறேன். நான் வந்து கொத்தமல்லி ஆட் பண்ண மாட்டேன், கறிவேப்பிலை மட்டும் போட்டிருக்கேன். ஸோ கறிவேப்பிலை மட்டும் போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் வந்து மேலே விட்டுக்கோங்க. விட்டுட்டு குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி 5லேருந்து 6 விசில் வந்து விட்டுருங்க. ஃபைவ்லேருந்து 6 விசில் வந்து விட்டுருங்க. அப்போ ஓப்பன் பண்ணும்போது நமக்கு வந்து நல்லி கிரேவி வந்து ரெடியாக இருக்கும். ஸோ இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நான் வந்து பெப்பர் பொடி ரெடி பண்ணிக்கிறேன். பெப்பரை வந்து மேக்ஸிமம் நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைக்காதீங்க, இந்த மாதிரி உலக்க யூஸ் பண்ணி அதில் இடிச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பெப்பரோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து பெப்பரை போட்டு நல்லா இடித்து பெப்பர் தூள் வந்து ரெடி பண்ணிக்கிறேன்.
கடைசியாக இதை வந்து நல்லி கிரேவி மேலே ஆட் பண்ணால் நமக்கு டேஸ்டான நல்லி கிரேவி கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக இந்த பெப்பரை நம்ம நல்லி கிரேவியில் ஆட் பண்ணால் டேஸ்டான நல்லி கிரேவி ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.